ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோயா 65 செய்ய போறோம். வெஜ் நண்பர்களுக்கு இன்னைக்கு செம்மையா இருக்கும் போது சிக்கன் டேஸ்ட்லயே இருக்கும். இப்போ நம்ம சோயா 65 எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு கிலோ மீன் மேக்கர் எடுத்துருக்கோம். நீங்க வீட்டுல 5-6 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 கிராம் போதுமானது. அதுவே நிறைய வரும். 1 கிலோவுக்கு அளவு சொல்லும் போது வீடியோக்கு கீழே 100 கிராம் அளவு சப்டைட்டில் வரும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ மீன் மேக்கரை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் வாங்க. முதல்ல 1 கிலோ மீன் மேக்கரை பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கடலை மாவு 300 கிராம், அடுத்து அரிசி மாவு 200 கிராம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம், ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை கருவேப்பிலை, அடுத்து சோம்பு 25 கிராம். இதை கசக்கி போட்டுக்கலாம். மீல் மேக்கர் அப்படின்னா சோயா பீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை எண்ணெய்க்காக காய வச்சு அரைக்கும் போது வர சக்கை தான் இந்த மீல் மேக்கர். இதோட பேரு சோயா தான், ஆனா இது விற்பனை செய்யற கம்பெனியோட பேர் தான் மீல் மேக்கர். நாளடைவோட மீல் மேக்கர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 100 கிராம் மாமிசத்துல எவ்வளவு புரதம் இருக்குமோ அந்த அளவு புரதம் இந்த 100 கிராம் சோயாவிலே இருக்கு. அதனாலதான் மாமிசத்தை விரும்பாதவங்களுக்கு இதை ப்ரிஃபர் பண்றாங்க. வெஜ் நண்பர்கள் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மஞ்சத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காஷ்மீர் மிளகாய்த்தூள் 100 கிராம் போட்டுக்கலாம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலர் கொடுக்கும், அதனால தான் 100 கிராம். சாதாரண மிளகாய்த்தூளா இருந்தா 50 கிராமே போதும். அடுத்து பெருங்காயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மல்லித்தூள் 50 கிராம், கடைசியா 5 லெமன் புளிஞ்சிக்கலாம். தேவையான உப்பு, லைட்டா தண்ணி தெளிச்சு கெட்டியா பிரட்டிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. நம்ம ஊற வச்ச மீல் மேக்கர் 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா தண்ணி இல்லாம புளிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மீல் மேக்கரை நல்லா ட்ரையா புளிஞ்சு எடுத்துக்கணும். ஏன்னா உள்ள தண்ணி இருந்துச்சுன்னா மசாலா சரியா ஒட்டாது. அதே போல எண்ணெயில பொரியும் போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அதே போல நம்ம ரெடி பண்ண மசாலா வீடியோல காமிச்ச மாதிரி கரெக்டான பதத்துல இருக்கணும். இல்லைன்னா மசாலா சரியா பிடிக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சோயாவை மசாலால பரட்டி ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்த சோயாவை மசாலால போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடலை எண்ணெய் 2 லிட்டர். எண்ணெய் நார்மல் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ சோயாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று அல்லது 2 நிமிஷத்துல எடுத்துடலாம். சோயா ஒரு 2 நிமிஷம் பொரிஞ்சா போதும். ஜூஸியா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ 65 ரெடி ஆனதும் அதை அப்படியே எடுத்து லெமனை புழிஞ்சு சும்மா சுட சுட டீயோட சாப்பிட்டா சுவையான சோயா 65 ரெடி. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எடுத்துடலாம். சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பா நீங்க எல்லாருமே செஞ்சு பார்க்க வேண்டிய ரெசிபி. உங்க குட்டீஸ்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம இதை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.